கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் மீண்டுமாய் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் ஜெபிக்க வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அற்புதமான நிகழ்ச்சி ஜெபமே ஜெயம். இந்த ஆன்லைன் ஜெப கூடுகைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நானும் என் மனைவியும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை, இந்த அற்புதமான தியானத்தை ஆரம்பிப்போம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நம்மிடத்தை வந்து நிற்கிறோம். கர்த்தாவே, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களாக, இயேசுவின் ரத்தத்தை கையில் இருந்த பிள்ளைகளாக வந்து நிற்கிறோம். கர்த்தாவே, அப்பா பிதாவே, எங்கள் மேலே நீர் பாராட்டின மகாபெரிய அன்பிற்காக நமக்கு நன்றி அப்பா, தயவிற்காக நன்றி அப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே, ஜெபமே ஜெயம் ஜெப கொடுகைக்கு எங்கள் எல்லாரையும் ஒன்றிணைத்த கிருபைக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு மனமாய்மை நோக்கி பார்க்கிறோம். அற்புதங்களை செய்வீராக, பெரிய மாற்றத்தை எங்கள் வாழ்க்கையில் உண்டாக்குவீராக. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தாவே ஒரு பெரிய அற்புதம், பெரிய முன்னேற்றம் உண்டாகட்டும். கர்த்தாவே, உம்மை நோக்கி பார்க்க நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். எங்கள் முகம் பிரகாசமடையும். அந்த வார்த்தையின்படியே செய்வீராக. பிதாவே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் கொண்டு எங்களை நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களை அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போவீராக. கர்த்தாவே, உடல் அளவில், மணல் அளவில் நல்ல உற்சாகம், பலன், புது உற்சாகம் உண்டாகட்டும். புது வெளிப்பாடு உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தையை குறித்தான அறிவு ஆண்டவர் இன்னும் எங்களுக்கு பெருகட்டும். இன்னும் அதில் கர்த்தருடைய வார்த்தையை இன்னும் நாங்கள் முன்னேற கிருபை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்துவீராக. உம்முடைய கரத்தில் நாங்கள் இந்த ஜெப குடகையை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோட பேசுவீராக. பிதாவே, இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வெல்கம் ஹோலி ஸ்பிரிட். வெல்கம் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் அற்புதமாக உம்முடைய வார்த்தைகளால நீ எங்களுடைய எல்லா இருளையும் அப்புறப்படுத்தி உங்களுடைய வெளிச்சத்தை எங்கள் வாழ்க்கையில், எங்கள் மனதிலே, எங்கள் ஆவியிலே, எங்கள் வாழ்க்கையிலே, எங்களுடைய பொருளாதாரத்தில் நீ வீச செய்வீராக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீதிமானுக்கு கர்த்தருடைய வார்த்தை தான் வெளிச்சம். ஆமென். இந்த வெளிச்சம் உள்ள வரும்போது, இந்த வெளிப்பாடுகள் வரும்போது அவன் வாழ்க்கை தலையில இருக்காது, சரி நேராய் நிமிர்ந்துடும். ஆமென். எல்லாம் கவிழ்ந்து போன எல்லா காரியங்களும் திரும்பி கர்த்தர் ரெஸ்டோர் பண்ணிடுவார். ஆமென். உபாகம் 32:2 படிக்கிறோம். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புள்ளின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். ஆமென். மழை இளம் பயிர் மேல பொழிவது போல உபதேசம் பொழியுமா? பனித்துளிகள் புள்ளின் மேல் இறங்குவது போல. அதிகாலை வேலையில கண்டிப்பா திருச்சியில பார்த்துருக்க முடியாது. பனியா நீங்க ஊர்லாம் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப அழகா இருக்கும். பார்த்துறது ஒரு தடவை கொடைக்கானல்ல காலை சீக்கிரமாக எழுந்திரிச்சு போய் வெளியே பார்க்கும்போது புல்லின் மேலெல்லாம் பார்த்தா முத்தா அழகா பனித்துளி. அப்படி என்ன நடக்குமா? பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்குன்ற. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். நல்ல நிலமாய் கர்த்தாவே நீர் என் மேல் உடைய மழையை பொழிய பண்ணுவீராக. உடைய உபதேசத்தை நீர் பொழிய பண்ணுங்க. உம்முடைய வசனத்தை பனித்துளி போல என் மேல என்ன பண்ணுங்க? இறங்க பண்ணுங்க. வார்த்தை இதயத்தில் விதைக்கப்படணும். அவருடைய உபதேசமும் அவருடைய வசனமும் எப்படி வார்த்தை விதையா இருக்கிறதோ அதே போல வார்த்தை வசனம் நமக்கு உபதேசம் மழையாவும் பனியாவும் இருக்கு. அப்போ இந்த இருதயத்துல 30, 60, 100 அல்ல 100 மடங்கு என்ன சொல்றது, 100 பலன் வரணும். வழி அருகே விதைக்கப்பட்டது போல அல்ல, முள்ளுகள் இருக்கிற இடத்துல விதைக்கப்பட்டது போல அல்ல, கற்பாறை நிலத்துல விதைக்கப்பட்டது போல அல்ல, நல்ல நிலத்திலையும் 30, 60 அல்ல, 100 மடங்கு வேணும் அறுவடை. 100 பெர்ஃபெக்டா 100 fold
சிறந்த கர்த்தர் வைத்திருக்கிற சிறந்த காரியங்கள்ல அதுல ஒண்ணு கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பெரிய வைராக்கியம் இருக்கணும். அதுக்கு நம்ம செபிக்கணும். கர்த்தாவே உங்க உபதேசம் என் மேல இறங்கட்டும், உங்களுடைய வசனம் என் மேல பொழிய பண்ணுவீராக அப்படின்னு தாழ்மையோடு சொல்லுங்க. அப்ப தாழ்மையோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது, தாழ்மையோடு கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தை உண்மையாகவே பலன் செய்கிறதாய் இருக்கிறது. அதனாலதான் 112 நாம் சில நாட்களாக தியானித்து வருகிறோம். இந்த புது வருஷத்திலிருந்து தியானித்து வருகிறோம். பாருங்க, இந்த வாரத்திலும் நாம் அதை தொடர்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தொடர்ந்து உதவி செய்வாராக, பலப்படுத்துவாராக. வாசிக்கிறோம் 3வது வசனத்துல, ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகள் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். எஸ். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். wealth and riches. Amen. Wealth and riches shall be in his house. இது கர்த்தருடைய சித்தம். கர்த்தருடைய சித்தம். இப்போ இந்த உபதேசம் வரும்போது இது செழிப்பின் உபதேசம். இது கள்ள போதனை பேசக்கூடாது. யார் பேசினாலும் நம்ம பேசக்கூடாது. எப்படி இதை எடுத்துக்கணும்னா, ஆண்டவரே மழையை போல என் மேல் நீ பெய்ய பண்ணுங்கப்பா. புல்லின் மேல் பெய்கிற பனியை போல உம்முடைய உபதேசமும் உம்முடைய வசனம் என் மேல இறங்கட்டும். ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் வரும்போதுதான் வனாந்திரம் செழிக்கும். நீங்க வனாந்திரமா இருக்கிற வாழ்க்கை செழிக்கணும். எப்படி நடக்குது? எப்படி கடன் பிடியிலிருந்து வெளியே வருது? எப்படி வர முடியும்? யார் இருக்கா உதவி செய்ய? அரசாங்கம் இருக்கா? இல்ல மக்கள் உதவி செய்ய போறாங்களா? இல்ல. அது தெளிவா சொல்றான், என்னுடைய உதவி மக்கள்கிட்ட இல்ல, வானத்தின் பூமியும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. இப்ப எப்படி நம்ம வெளியே வர போறோம் கடன்ல இருந்து? எப்படி வெளியே வர போறோம் பொருளாதார நெருக்கடியில இருந்து? எப்படி கட்ட போறோம் சொந்த வீட்டை? எப்படி வாங்க போறோம் வீடுகளை? எப்படி நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய சித்தத்தின்படி அமைக்க போகிறோம்? சுத்தாவியானவர் பலத்தினால் அல்ல, சகரியா 4:6 வாசிக்கிறோம்ல, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, எல்லாம் ஆகும். நம்ம பெருகக்கூடாதபடி இருக்கிற எல்லா நுகத்தையும் உடை தெரிகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதான் வாழ்த்து வரவேற்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம கூடவே இருக்கிறாரு. மறந்துடுறோம் நிறைய நேரத்துல. நம்ம அதெல்லாம் அவர் இருக்கிறத மறந்துட்டு, அவர் பிரசன்னத்தை மறந்துட்டு ஏதோ யோசிச்சு கவலைப்பட்டு இருக்கோம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, பலத்தினால முடியாது, பராக்கிரமத்தினால முடியாது, தேவ ஆவியானவர் எல்லாம் கொடுக்கும். இப்போ இந்த வசனங்கள் உங்களுக்கு போதிக்கப்படும் போது முழுமையாய் நம்புங்க, முழுமையாய் விசுவாசிங்க, முழுமையாய் கீழ்ப்படிங்க. இந்த வார்த்தைகளுக்கு அப்படியே செவி கொடுங்க. இந்த உபதேசம் அப்படியே உங்க மேல இறங்கும் போது மாற்றங்கள் ஏற்படும். புல்லுகள் நடுவே பெரிய மரங்களைப் போல நம்ம வளர முடியும். எப்பொழுது? பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும். இப்போ தாகமுள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றுறாரு, வறண்ட நிலத்தின் மேல ஆறுல ஊற்றுறாரு. கர்த்தாவே உதவி செய்யும்னு கேட்கும் போது உதவி செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். ஜெயம் தருகிறாரு, சுகம் தருகிறாரு, பலன் தருகிறாரு. இந்த வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாய் இருக்கிறது. இது மனது இந்த வார்த்தைகளை கொண்டு மறுரூபம் ஆகும்போது, செழிப்படையும் போது எல்லாவற்றிலும் வாழ்வு உண்டாகுது. நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்முடைய பரமபிதா பூரண சர்க்குணரா இருக்கிறார், நல்லவரா இருக்கிறார், நன்மையான ஈவிலை தருகிறார். யாக்கோபுல வாசிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரவும் பரத்தில் உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்துல எந்த மாற்றமும் இல்லை என்று சொல்றாரு. இங்க பார்ப்பா, பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்க பிதா நம்ம இடத்துல கேட்டுக்கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை அருளாது இருப்பது எப்படி? சொந்த குமாரன் என்று பாராமல் இயேசுவே கொடுத்தவர். தெரிஞ்சுக்கணும், அவர் மனசை காயப்படுத்திடக்கூடாது. இயேசுவே கொடுத்திருக்காருன்னா அவரோட கூட மற்ற தரமாட்டாரா? கணவன் மனைவி சண்டையே போடக்கூடாது. எதை குறித்தும் இல்லைன்றதுனால சண்டை வருது. நான் சொல்றேன் பாருங்க, 2 பேர் சேர்ந்து ஜெபிக்கணும், சேர்ந்து விசுவாசிக்கணும், ஒருத்தவங்களை எப்படி தாங்கி பிடிக்கணும்னா சவாலான நேரத்துல, எப்பா இயேசுவே கொடுத்தவர் நமக்கு தரமாட்டாரா? நம்ம பிள்ளைக்கு சுகத்தை தரமாட்டாரா? நம்ம இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வீட்டை தரமாட்டாரா? ஒரு காரை தரமாட்டாரா? இயேசுவே கொடுத்த தேவன்
நமக்கு ஒரு சமாதானமான வாழ்க்கை தர மாட்டாரா? ம். அப்படிதான் ஒருவர் என்ன பண்ணணும்? தாங்க தாங்கி வேண்டும். தாங்கி பிடிக்கணும். ஏன்னா சூழ்நிலை ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நீங்க வாழ்வதற்கு சாத்தியமே இல்லாத ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ம். ஒரு பக்கம் விலைவாசி ரொம்ப உயர்ந்திருக்கிறது, இன்னொரு பக்கம் செலவுகள் அதிகரிக்கிறது, வருமானம் பார்த்தா மக்கள் சிரமப்படுறாங்க சம்பாதிக்கிறதுக்கு. இதன் மத்தியில நம்மை வாழ வைக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். நன்றிப்பா. அவரை நம்பி அவரை அண்டி கொள்கிறவர்கள் பாக்கியவான். ஆமென். கர்த்தரை நம்புறவன் செழிப்பான். ஆமென். அப்போ இந்த இருள் பூமியின் காரில் ஜனங்களை மூடும் போது கர்த்தருடைய வார்த்தை நம்மேல் பேரொளியாய் நம்மேல் உதித்திருக்கிறது. ஆமென். இந்த உதிக்கிற இந்த ஒளியின் இடத்துக்கு ராஜாக்கள் வருவாங்க. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், ராஜாக்கள் வருவார். வருவாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரியங்கள், முக்கியமான சத்தியங்கள். அதனாலதான் விசுவாசிக்கணும். இது விரோதமா பேசக்கூடாது. பிசாசு தந்திரமா ஏமாத்துவான். ம். இதை பேசுற நம்மளெல்லாம் தப்புன்னு சொல்லி மக்களை திசை திருப்ப பார்ப்பான். ம். நான் சொல்றேன் பாருங்க, இதெல்லாம் எங்க இருந்து பேசுறோம்? கர்த்தருடைய வார்த்தை. குமுதம், கல்கண்டு, ஜூனியர் விகடனில் தான் எடுத்து பேசிட்டு இருக்கோம். கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். படிப்போம். 19வது அதிகாரம், நீதிமொழிகள் 19:14. 19:14. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். சரி சொல்லுங்க. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். houses and riches are the inheritance of fathers. ம். அப்போ ஒரு தகப்ப ம். என்ன பண்ணணும்? பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். அவன் என்ன வச்சுட்டு போகணும்? பிள்ளைகளுக்கு கடன் வச்சுட்டு போகக்கூடாது, ம். பிள்ளைகளுக்கு பெரிய தொல்லை வச்சுட்டு போகக்கூடாது. அன்னைக்கு வந்து சொல்றாரு, எங்க அப்பா பெரிய சொத்தை வச்சுட்டு போயிருக்காருங்க. என்னங்க? சுகரு அப்படின்னாரு. சுகரா? டயபிட்டிஸ் சொல்றாரு, சுகர் வியாதியை சொல்றாரு. எங்க அப்பா எந்த சொத்து வைக்கல, இந்த சொத்தை வச்சுட்டு போயிருக்காருங்க. எங்க அப்பா எங்க தாத்தா எல்லாம் எதை கொடுத்தாங்களோ இல்லையோ சுகரை கொடுத்துட்டு போயிட்டாங்க. பிள்ளைகளா பேர பிள்ளைங்களோட சபிக்க கூடாது. என்னத்தான் பண்ணாது அது கிளவை எல்லாம் வீணாக்கலாம் அவன் வாழ்க்கைய உசுப்பைய அப்படின்னு பின்னாடி வர தலைமுறை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? திட்டக்கூடாது. ஏன்னா வசனம் சொல்லுது, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். இது கர்த்தருடைய வார்த்தை. நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன். அப்போ எவ்வளவு பொறுப்பு இருக்கு பாருங்க நமக்கு. நல்ல மனுஷன் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தி சேர்த்து வைக்கிறான். இன்னொரு வசனம் இருக்கு. அதே வசனம் பிள்ளைகளுக்கு நம்மளுக்கு இன்னும் நிறைய பொறுப்பு இருக்கு. புத்தி உள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. அது பேசி முடிச்சிட்டோம். தொடர்ந்து இன்னும் பேசலாம். புத்தி உள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. இப்படிதான் சொல்லணும். புத்தி உள்ள ஒவ்வொரு கணவனும் இந்த வசனத்தை எடுத்து சொன்னாதான் அவன் புத்தி உள்ள மனுஷன். மனைவி பார்த்து சொல்லணும், புத்தி உள்ள மனைவி கர்த்தரால் வரும் ஈவுன்னு சொல்லணும். புரிஞ்சுக்கிட்ட கணவன்மாரெல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் கர்த்தர் சொல்லியிருக்காருன்னா, நான் சொல்றேன், பரமபிதா செய்யாம இருப்பாரா? தான் செய்யாத ஒன்ன உலகத்தில் உள்ள பிதாக்கள் செய்யும்படிக்கு செய்வாரா? சொல்ல மாட்டார். நான் விசுவாசிக்கிறேன். நம்ம ஒவ்வொருவருக்கும் வீடும் ஆஸ்தியும் பரமபிதா நமக்கு வைத்திருக்கிற சுதந்திரம். ஆமென். நம்ம ஒவ்வொருவருக்கும் பரமபிதா வைத்திருக்கிற சொத்து ஆமென். வீடும் ஆஸ்தியும். ஆமா. வீடுகளும் ஆஸ்திகளும், ஹவுசஸ் அண்ட் ரிச்சஸ். ஆமென். இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்பவே கனவு காணுங்க, நன்றி சொல்லுங்க. நீங்கள் ஜெபத்தில் விரும்பி கேட்டுக்கொள்வது எதுவோ அதை கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். இதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்ற வல்லவராக இருக்கார். இந்த வருஷத்துல நான் விசுவாசிக்கிறேன். இந்த வருஷம் முழுவதும் நீங்க காத்திருக்கணும் கூட அவசியம் கிடையாது. முதல் கர்த்தருடைய ஆசையை தெரிஞ்சுக்கணும். உலகத்துல உள்ள பொல்லாத பிதாக்களே தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தான் செய்யாத ஒரு விஷயத்த, தன்னால முடியாத ஒரு விஷயத்த நம்மளை செய்ய சொல்லுவாரா? நான் சொல்லுகிறேன், வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம்னா இது ஒரு நம்மளால எவ்வளவு முடியும். ஆனா அன்லிமிட்டெட் காடால என்ன செய்ய முடியும்னா தன்னுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் வீடுகளையும் ஆஸ்திகளையும் அந்தஸ்தையும் செழிப்பையும் சுகத்தையும் எல்லா நல்ல காரியங்களால் நிரம்பி இருக்கிற வீடுகளை கொடுப்பது
ரொம்ப சாதாரணமான விஷயம். ஆமென். பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது லேசான காரியம். காரியம். முதலாவது உங்ககிட்ட பணம் இருக்கோ இல்லையோ, நிலம் இருக்கோ இல்லையோ, ம். முதலாவது மனதுல வெளிச்சம் உதிக்கட்டும். ஆமென். என்ன உதிக்கணும்? ஆமா. பரம பிதா பூரண சர்க்குணர். ஆமென். எனக்கு என்ன வேண்டும்னு அவருக்கு தெரியும். ம். தனிமையான வீடு வாசல்களை ஏற்படுத்தி தருகிறவர். ஆமென். புருஷன் தன் தகப்பனையும் தாயை விட்டு பிரிந்து மனைவியோடு இசைந்திருப்பானா எங்க? பிளாட்ஃபார்ம்லையா? இங்க ரோட்லையா? நல்லா தெரியுது. மனிதனுக்கு கர்த்தர் ஆரம்பத்துல ஏதேன் தோட்டம் என்கிற அழகான ஒரு வீட்டை உருவாக்கினார். ம். அப்பாவுக்கு தெரியும் பிள்ளைக்கு தன்னுடைய குமாரன் ஆதாமுக்கு, ஆதாம் தான் ஆண்டவருடைய மகன், ம். அவனுக்கு குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு இருப்பிடம் வேணும் என்று படைத்த ஒரு அற்புதமான இருப்பிடம் தான் ஏதேன் தோட்டம். ம். நான் சொல்லுகிறேன், உங்கள் ஒவ்வொருவருடைய வீடும் ஏதேன் தோட்டத்தை போல இருக்கணும். ஆமென். செழிப்பும் கொழுமையும் ஆமென். விருத்தியும் குறைவில்லாத அளவற்ற பிளஷர்ஸ். ஈடென்றாலே அதான் அர்த்தம். லக்ஸரி. லக்ஸுரின்னு அர்த்தம், பிளஷர்ஸ் அர்த்தம். ம். எல்லா விதமான நன்மைகள், எல்லா விதமான கிருபைகளும் நிறைந்திருக்கிற ஒரு இடமாய் கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய வாசஸ்தலங்களை அமைத்து தருவார். ஆமென். விசுவாசிக்கணும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். உடனே கணக்கு போட ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு எனக்கு என்ன ரேட்டு போகுது, இன்னைக்கு என்ன இது, செங்கல் விலை எவ்வளோ, இன்ஜினியர் கூலி எவ்வளோ, கொத்தனார் சம்பளம் எவ்வளோ, இப்படி யோசிக்க போனோம்னா நடக்காது. எப்படி நடக்கும் நான் சொல்கிறேன் பாருங்க. தனி திராட்சை ரசம் வச்சு பாருங்க, அப்படி நடக்கும். ஆமென். நடந்துருக்குங்க. சர்ச்சுக்கு ஒரு இடம் வாங்கும்போது நம்மளோட அதிகமாய் பணம் தருவதற்கு முன் வந்த ஆட்களுக்கெல்லாம் கிடைக்காம கர்த்தர் எங்களுக்கு அதை வாங்குவதற்கு அனுக்கிரகம் செய்தார். ஆமென். எவ்வளோ பெரிய தெய்வம் தெரியுமா? நன்றி அப்பா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. அதை நமக்கு முன்பாக போய் இன்னொருத்தன் அக்ரிமெண்ட்லாம் போட்டு அட்வான்ஸ்லாம் பே பண்ணிட்டான். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் கேன்சல் செய்து தன்னுடைய ஊழியக்காரனுடைய சபத்தை கேட்டு, நான் என் மனைவி என் பிள்ளைகள் இதே இடத்துல முழங்கால் பிடிட்டு செபித்தவன் கர்த்தாவே அனுக்கிரகம் செய்வீராக. ஞாபகம் இருக்கா? அவருக்கு இதே இடத்துல யேசுவைடனோட சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணோம். கர்த்தர் கேட்டு ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தார். ஆமென். இவ்வளோ சவால்களை பார்த்தாலும் நீங்க அதை நினைக்கும் போதெல்லாம் உன்னையோடு தெரியுது, கர்த்தர் ஜீவிக்கிறார். ஆமென். கர்த்தர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அப்படிதான் கர்த்தர் கடன் பிடியிலிருந்து வெளியே கொண்டு வருவார். அப்படிதான் கர்த்தர் வீடுகளை கட்ட வைப்பார். சபைகள் அப்படிதான் கட்ட வைப்பார். புரியாதவங்க பேசிட்டு போட்டோம். ஆனால் தேவ மக்களை கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்க. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் அப்படின்னு பரமபிதா கட்டளை இடுறாருன்னா, இங்க இருக்கிற பிதாக்களுக்கு, இங்க இருக்கிற தகப்பன்மார்களுக்கு அவர் எப்பேற்பட்டவரா இருப்பார். கரெக்டான செய்ய வாங்குற. நான் சொல்றது கரெக்டாக தானே பேசுறேன். ஏதோ பேசுறானுங்க. இவன் குடிச்சிட்டு பேசுறான், வளர்றான், சந்தோஷமா தான் இருக்கால கேட்கும். ஏன்னா இயேசுவே அப்படிதான் சொன்னானுங்க. பரவாயில்ல, ஏசப்பாவை சொன்ன வார்த்தை தானே சொல்றானுங்கன்னு நானே என் மனைவி சந்தோஷப்படுறோம். அதனால சொல்றேன் பாருங்க, பிதாக்கள் வைக்கும் சுதந்திரமே வீடும் வாசலும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம்னா பரமபிதா உங்களுக்காக வைத்திருக்கிறது அதை விட கோடி மடங்கு பெருசு. ஆமென். நன்றிப்பா. அன்று சொல்றேன், உன் திட்டம், உன் ஆசை, உன் யோசனை, உன் சித்தம், இது எல்லாத்தை விட என்னுடைய சித்தம், என் ஆசை பிரம்மாண்டமானது. ஆமென். ஒரு நாளும் கர்த்தரை லிமிட் பண்ணிடாதீங்க. கர்த்தரை குறுக்கி போட்டுறாதீங்க. அவர் சின்னவரா பார்த்துடாதீங்க. உலகத்தில் இருக்கிற எனக்குள்ள இருக்கிற பெரியவர்னு பாருங்க. இயேசுவே கொடுத்த தேவன் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் வரலாது இருப்பது எப்படி? புரியலையா? நெகட்டிவா பேசுறாதீங்க. செய்வார் செய்வார்னு விசுவாசிங்க. அறிக்கை செய்ய, வீடும் ஆஸ்தியும் பரமபிதா எனக்கு வைத்திருக்கிற சுதந்திரம். கல்யாணம் ஆகலையா? இந்த வசனத்தை சேர்ந்து விசுவாசிங்க. புத்தி உள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவன்னு சொல்லி. கல்யாணம் ஆனாலும் சொல்லணும், கர்த்தாவே கொடுத்துருக்கிற மனைவி புத்தி உள்ள மனைவியா இருக்கிறா, உம்மால் கிடைத்த கிஃப்ட் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அப்போ இந்த வீடும் நல்ல குடும்பம், அது ரொம்ப முக்கியம். இப்போ பிசிக்கல் ஹவுஸ் as well as ஹோம், ஹவுஸ் அண்ட் ஹோம் ரொம்ப முக்கியம். ஒரு ஃபேமிலியா இருப்பது ரொம்ப முக்கியம். அந்த ஃபேமிலி நல்ல இடத்துல இருப்பதும் முக்கியம். எனக்கு கர்த்தருடைய ஆசை, இதெல்லாம் புரிந்து கொள்ளணும். இதெல்லாம் தேவையில்லை. தாய் தகப்பனை விட்டு பிரிந்து அவன் எங்க இருப்பான்?
அவனுக்கு வீடு வேணும், பிள்ளைங்க வளர்றதுக்கு இடம் வேணும், பிள்ளைங்க விளையாடுறதுக்கு இடம் வேணும். இன்னைக்கு எப்படி இருக்கு ஊர்? சிட்டியில் இருக்க ஆட்களுக்கெல்லாம் வந்து, நகர்ப்புற ஆட்களுக்கெல்லாம் வந்து, அங்கே வளர்கிற குடும்பத்து பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து விளையாட்டுனா என்னன்னு தெரியல. நாங்களும் சின்ன வயசில் விளையாண்டதெல்லாம் இப்போ பிள்ளைங்களாம் விளையாடவே இல்லை. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், இப்படியே போக போகிறது கிடையாது. ஏக்கர் கணக்கில் நிலங்கள் உண்டாகும். கர்த்தர் நம்மை கிராமத்திலும் ஆசீர்வதிப்பார், பட்டத்திலே ஆசீர்வதிப்பார். பெரிய பெரிய வீடுகள் உண்டாகும், நிலங்கள் உண்டாகும். ஆசைப்படணும், பலத்தினால் அல்ல ஆண்டவரே, பராக்கிரமத்தினால் அல்ல, உங்கள் ஆவினால் எல்லாம் ஆகும் அப்படின்னு ஆசைப்பட்டு விசுவாசத்தை கேட்கும் போது வேதம் சொல்கிறது, நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்கிறவர், அதிகமாய் கொடுக்கிறவர். ஆண்டவரே, உங்ககிட்ட இருந்து ஒரு சொத்து வந்துச்சுன்னா அது என்ன சொத்தோ அந்த சொத்து எனக்கு வேணும்னு கேளுங்க. கர்த்தர் வைத்திருக்கிற சொத்து, பிதாவே நீங்க எனக்கு வைத்திருக்கிற சுதந்திரம் எனக்கு உண்டாகட்டும், இயேசுவே கொடுத்தீங்களே எனக்கு கொடுங்க அப்படின்னு கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். சோர்ந்து மட்டும் போயிடக்கூடாது. தேவனுடைய தயவினாலே நீங்கள் ரொம்ப செழிப்பாய் வாழ்வீர்கள், செல்வமாய் வாழ்வீர்கள் வேதம் சொல்லுது. ஆகவே இதனால மழையை போல, பனியை போல கர்த்தருடைய உபதேசமும் வசனமும் உங்கள் மேல் இறங்குகிறது. தாழ்மையோடு அதை ஏற்று அங்கீகரித்துக் கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்குது. ஜெபம் பண்ணலாமா? இந்த அடிப்படையில் ஜெபம் பண்ணும், வார்த்தையின் அடிப்படையில் ஜெபம் பண்ணும். வார்த்தைக்கு வெளியே போய் கேட்டால் கிடைக்காது, வார்த்தை விசுவாசிக்காமல் கேட்டாலும் கிடைக்காது. அதனால தான் அந்த ஜெபமே ஜெயம் பேர் வைத்திருக்கிறோம். என்ன அர்த்தம்? சும்மா ஜெபிச்சுக்கிட்டே போகலாமே இந்த 20 நிமிஷமும். ஏன் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வசனத்தை படிக்கிறோன்னா, இந்த வசனம் தான் நமக்கு ஜீவனை கொடுக்கிறது, இந்த வசனம் தான் நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது, இந்த வசனம் நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஜெபிக்கலாம். பிதாவை நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். இல்லை, ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். ரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் இந்த சமூகத்தில் நாங்கள் நின்று ஜெபிக்கிறோம். கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கோ விடுதலை உண்டு என்று எழுதியிருக்கிறபடி, பரிசுத்த ஆவியானவரே இயேசுவின் நாமத்தினாலே இந்த சமூகத்தில் நின்று ஜெபிக்கிறோம். தேவ தயவு பெருகட்டும் கர்த்தாவே. இந்த நாளிலே கர்த்தாவே உம்முடைய வசனத்தை, ஆண்டவரே உம்முடைய உபதேசத்தை, ஆண்டவரே நீர் மழையாக பனியாக எங்கள் மேல் நீர் பொழிந்தருளியே, அதுக்கு அருளியே, அதுக்காக ஸ்தோத்திரம். நீர் அருளிய உடைய வசனத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் அருளிய, நீர் பொழிந்தருளின உடைய ஆண்டவரே வசனத்துக்காக, உபதேசத்துக்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தா. எங்கள் மனதை பக்குவப்படுத்துங்க கர்த்தாவே. எங்களுடைய மனதின் எண்ணங்கள் இன்னும் விரிவாகட்டும். நீர் எங்களை ஆசீர்வதித்து இன்னும் எங்கள் எல்லைகளை பெரிதாக்குவீராக, எங்களை பெரிதாக்குவீராக, எங்கள் எல்லைகளை பெரிதாக்குவீராக, எல்லைகளை பெரிதாக்குவீராக, எங்கள் எல்லைகளை பெரிதாக்குவீராக. கர்த்தாவே உங்களுடைய வெளிச்சம் எங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும், உங்களுடைய வெளிச்சம் எங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும், உங்களுடைய வெளிப்பாடுகள் எங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும். தரிசனம் இல்லாத இடத்துல மக்கள் சீர்கிட்டு போகிறார்களே கர்த்தாவே, நீர்களுக்கு ஒரு நல்ல தரிசனத்தை கொடுத்து, தீர்க்கமான தரிசனத்தை கொடுத்து, எங்கள் எதிர்காலத்தை குறித்து, எங்கள் வாழ்க்கையை குறித்து நீர் வைத்திருக்கிற அற்புதமான காரியங்களை ஆண்டவரை தீர்க்கமாய் விசுவாசிக்க நீர்கள் கிருபை செய்வீராக. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தாவே, நாங்கள் விசுவாசத்தினால் பிழைத்துக் கொள்ள, விசுவாசத்தினால் சுகிக்க, விசுவாசத்தினால் செழிக்க கர்த்தாவே உதவி செய்வீராக. எங்களால் ஒன்றும் கூடாது கர்த்தாவே, ஆனால் உம்மால் எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறோம். உம்மை விசுவாசிக்கிற எங்களால் எல்லாம் கூடும் என்று விசுவாசிக்கிறோம். ஆகவே கர்த்தாவே, எங்களை ஆண்டவரே எல்லா அவிசுவாசத்திற்கும், அவன் நம்பிக்கைக்கும் கர்த்தாவே, எங்களை ஆண்டவரே எல்லா விதமான அன்பிலீஃப்க்கும் ஆண்டவரே எங்களை நீர் விலக்கி உம்முடைய நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தையினால் எங்களை நிரப்புவீராக, 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 நிரப்புவீராக. உங்களுடைய வார்த்தையை மட்டுமே எங்கள் வாழ்க்கையில மேலோங்கி இருக்கட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடுகளிலும், ஒவ்வொரு இல்லத்திலும், ஒவ்வொரு உள்ளத்திலும் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவீராக, அசைவாடுவீராக. தொடுங்க ஆண்டவரே, மக்களை தொட்டு குணமாக்குங்க. இந்த நேரத்துல கேன்சர்லாம் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தாவே, மக்களை தொந்தரவு பண்ணி கொண்டிருக்கிற எல்லா வைரஸ்களும் அகன்று போகட்டும், எல்லாம் வேண்டாத வளர்ச்சி அகன்று போகட்டும். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் நாமத்தினால தேவ தயவை பெருக செய்து, இயேசுவின் நாமத்தினால அற்புதங்கள் அடையாள வார்த்தையை உறுதி பண்ணுவீராக. கர்த்தா, வியாதியின் படுக்கையில இருக்கிற உடைய பிள்ளைகளை நீர் எழுப்புவீராக, குணமாக்குவீராக. ஆஸ்பத்திரிகள் இருந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற சுகமாவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே கடன் பிடியில் இருக்கிறவர்கள் விடுதலை பெறுவார்களாக. நீர் விடுதலை ஆக்கும்போது, குமாரன் நீர் விடுதலை ஆக்கும்போது அந்த விடுதலை மெய்யான விடுதலை என்று விசுவாசிக்கிறோம். வெளிச்சத்தை தந்து
என்னை என் மனைவியும் சேர்ந்து ஜெபிக்க, இதெல்லாம் போதிக்க நீர் எங்களுக்கு தருகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, வார்த்தையை எடுத்து மக்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் விதைக்கிறோம். ஆமென். 100 மடங்கு பலனை தருகிறதை நாங்கள் பார்ப்போம். ஆமென். இயேசுவின் நாமத்தில். உம்மை நம்பி விதைக்கிறோம் கர்த்தாவே. ஆமென். உம்மை நம்பி விதைக்கிறோம். உம்மை ஆமென். நம்பி விதைக்கிறோம். உம்மை நம்பி விதைக்கிறோம். உம்மை நம்பி விதைக்கிறோம். உம்மை நம்பியே விதைக்கிறோம். இந்த ஊழியத்தை உம்மை நம்பி செய்கிறோம் ஆண்டவரே. ஆமென். இதன் பலனை காண விரும்புகிறோம். ஆமென். மக்கள் வாழ்க்கையில் சுகமாய் காண விரும்புகிறோம். செழிப்பாய் காண விரும்புகிறோம். உயர்வாய் காண விரும்புகிறோம். ஆமென். விருத்தியாய் காண விரும்புகிறோம். நல்வாழ்க்கையாய் காண விரும்புகிறோம். ஆமென். குடும்ப சமாதானமாய் காண விரும்புகிறோம். ஆமென். நல்ல நல்ல அற்புதமான நிகழ்வுகளாய் காண விரும்புகிறோம். ஆமென். அற்புதத்தை தொடர்ந்து செய்வீராக, செய்வீராக. பலப்படுத்துவீராக. பலப்படுத்துவீராக. தொடர்ந்து உங்கள் நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். ஆமென். நசரேயனாகிய எங்கள் இரட்சகர், கர்த்தரும் மீட்பரும் ஆண்டவருமாகிய எங்கள் மகா பெரிய ராஜன் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் இருக்கும். என் வீட்டில் இருக்கும். ஆமென். ஆமென். கர்த்தர் தொடர்ந்து நமக்கு உதவி செய்து நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். சொந்து போகாம இருங்க, சந்தோஷமா இருங்க, ஒரு மனதோடு இருங்க. இந்த வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு விசுவாசிங்க. அப்படியே விசுவாசத்துல நிலைத்து நில்லுங்க. ஜெபத்துல விசுவாசத்தை அப்படியே கலந்து ஜெபிங்க. நம்ம ஜெயிக்கலன்னா வேற யார் ஜெயிக்க முடியும்? நான் சொல்றேன் பாருங்க, நம்ம ஜெயிக்கலன்னா வேற யார் ஜெயிப்பா? நான் சொல்றேன், நம்ம தான் ஜெயிக்க போறோம். நம்ம தான் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு, கர்த்தருடைய ஆவியானவருடைய துணை கொண்டு சொல்லுகிறேன், நீங்களும் நானும் ஜெயிக்க பிறந்தவர்கள், ஆமென். சுதந்திரிக்க பிறந்தவர்கள். ஆமென். சீக்கிரமா இடத்த வாங்குவீங்க, சீக்கிரமா சொந்த வீடுகளை கட்டுவீங்க. ஸோ கட்டின வீடுகளை கூட உங்களுக்கு என்ன ஆசை அதுவும் நடக்கும். வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நடக்கும். இல்லைங்க, கட்டின வீடாக ஒருத்தர் கட்டி வச்சிருப்பான் பாருங்க, அதை போய் சோதரிக்கலாம்னு சொன்னா கூட என்ன பண்ணலாம்? வாங்கலாம். கர்த்தர் உங்களுக்கு எனக்கு நன்மை செய்யாமல் வேறு யாருக்கு செய்வார்? ஸ்டே ஸ்ட்ராங் பீப்புள். பிலாவட், நீங்கள் தான் எங்களுடைய பிலாவட், அன்பான மக்கள். நல்லா இருக்கணும். நீங்கள் தொடர்ந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை கர்த்தர் தொடர்ந்து செய்வாராக. ஆமென். ஜெபம் பண்ணிக்கங்க. தேவனுடைய ஆவியானவர் அசைவாடி இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அப்படியே உண்மையாய் சாத்தியப்படுத்தணும். ஆமென். இதுக்கு நம்ம எல்லாரும் ஒருமித்து தொடர்ந்து இதை தியானிப்போம், தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. தேங்க்யூ ஸோ மச். சேர்ந்து சொல்லுவோம், ஆத்துமாவே ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தரை பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. எல்லாத்துமாவே ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் நின்று மறவாதே. ஆமென். Amen. Shalom, shalom, shalom. Love you so much, people. God bless you.